Lesson children, நம்ம 5th sum வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்தோம். அடுத்து வந்து 6th sum பார்க்கலாம். Let A is equal to x belongs to W, x less than 2, B is equal to x belongs to N, 1 less than x less than or equal to 4, then C is equal to 3, 5. Verify that உங்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம LHS, RHS வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏயும் பியும் வந்து உங்களுக்கு கண்டிஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூன்னா என்ன மீனிங்? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் ஹோல் நம்பர்ஸு. இப்போ வந்து எக்ஸ் லெஸ் தேன் 2, எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்? லெஸ் தேன் 2வாக இருக்கணும். 2க்கு கம்மியாக இருக்கணும். 2 எடுக்கக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா 2 எடுக்கலாம். இப்போ வந்து லெஸ் தேன் 2ங்கும்போது 2க்கு கம்மியாக தான் எடுக்க முடியும். இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? 2க்கு கம்மியாக எடுக்கணும் அப்படின்னா 0,1 மட்டும்தான் வரும் இல்லைங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதுக்காக A is equal to 0,1 மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே, தென் அடுத்து பாருங்கள், B is equal to, இப்போ B பாருங்கள், x belongs to N. Nன்னா என்ன? நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1 less than x less than or equal to 4. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ பாருங்கள், 1ஐ விட அதிகமாக இருக்கும், ஆனால் 4 வரைக்கும் இருக்கும். 4ம் இருக்கலாம். 4க்கு கம்மியான்னு கொடுக்கல. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ம் இருக்கலாம். அப்போ 1க்கு அதிகமாகும்போது 2, 3, 4 வரைக்கும் வரும். இப்போ பியோட செட்டுன்னு 2, 3, 4. தென் அடுத்து சி பாருங்கள், சி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். A cross B union C is equal to A cross B union A cross C. சரிங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், A cross B union C is equal to A cross B union A cross C. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக B யூனியன் C, பியோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து சியோட செட் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து B யூனியன் C கண்டுபிடிக்கலாம். இப்போ B யூனியன் Cனா யூனியன் வந்து நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். பட் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ எழுதுங்க 2, 3, 4, 5. இங்கே பாருங்கள், 2, 3 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு டைம் எழுதியாச்சு. அடுத்து 4, 5. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து A cross B யூனியன் C. அதுக்காக A எடுத்து எழுதுகிறோம். ஏயோட செட்டு 0,1. இப்போ A cross B யூனியன் C. A cross B யூனியன் C. இப்போ நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0,2 அந்த மாதிரி 0,2, 0,3, 0,4, 0,5. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 1,2, 1,3. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்கிறனால நான் அப்படியே கண்டினியூவாக போடுறேன். இப்போ வந்து என்னாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து முடிஞ்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு RHS எடுத்துக்கோங்க. A cross B யூனியன் A cross C. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும்? A cross B தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். அதுக்காக ஏவோட செட்டு எடுத்து எழுதிக்கோங்க. தென் பியோட செட்டு 2, 3, 4. இப்போ வந்து A cross B நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0,2, 0,3, 0,4. அடுத்து 1,2, 1,3, 1,4. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், A cross C கண்டுபிடிக்கணும். இப்போது அதுக்காக ஏவோட செட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து சியோட செட்டு எழுதணும் இல்லையா? சியோடது
நம்பர் பாருங்கள் 3,5. இப்போ வந்து A cross C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A cross B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து A cross C கண்டுபிடிக்கிறோம். அதே போல் தான் 0, 0,3, 0,5. அடுத்து 1, 1,3, 1,5. ஓகேங்களா? இப்போ A cross B, A cross C ஓவர். தென் இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து யூனியன் கண்டுபிடிக்கணும். A cross B யூனியன் A cross C. இப்போ இங்கே பாருங்கள், A cross B இங்கே இருக்குது, A cross C இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் நம்ம வந்து யூனியன் கண்டுபிடிக்கணும். யூனியன்னா ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ 0,2 ஃபஸ்ட்டில் இருக்குது, 0,2. அடுத்து 0,3 ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு தடவை எழுதிக்கோங்க. தென் 0,4. அடுத்து பாருங்கள் 0,5 இருக்குது. அவ்வளோதான், 0ல் ஸ்டார்ட் ஆகிறது. அடுத்து 1ல் ஸ்டார்ட் ஆகிறது பாருங்கள். 1,2, 1,2, 1,3 ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு தடவை எழுதிக்கிறோம். 1,4, 1,5. அவ்வளோதானுங்களா? முடிஞ்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இட் மீன்ஸ் ஆர்ஹெச்எஸ். இப்போ வாங்க எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்துக்கோங்க, இப்படியே செக் பண்ணுங்கள். 0, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இப்போ வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் 1 and 2 என்னென்னு எழுதணும்? எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS, hence verified. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B intersection C கண்டுபிடிக்கணும். அதுக்காக பியோட செட்டை எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? பியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். பியோட செட் 2, 3, 4. சியோட செட் பாருங்கள் 3,5. இப்போ பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சி. இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எழுதணும். இப்போ பாருங்கள் 2, 3, 4 இருக்குது, இங்கே 3,5 இருக்குது. ஸோ 3 மட்டும்தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3 மட்டும்தான். ஸோ அடுத்து பாருங்கள், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நம்ம எழுதணும். ஏ கிராஸ், அதுக்காக ஏவோட செட்டு என்ன பாருங்கள் 0,1. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிங்கும்போது இதை வந்து கிராஸ் பண்ணணும் இல்லைங்களா? 0,3, 1,3. ஓகேங்களா? 0,3, 1,3. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து பாருங்கள், ஏ கிராஸ் பி ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக வந்து ஏ கிராஸ் பி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏ கிராஸ் பி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏயோட செட் எடுத்து எழுதிக்கிறேன் நான். ஏவோட செட் 0,1. அடுத்து பியோட செட் பாருங்கள் 2, 3, 4. இப்போ வந்து ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் பி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 0,2, 0,3, 0,4. அடுத்து 1,2, 1,3, 1,4. அவ்வளோதான், முடிச்சுக்கோங்க. இப்போ ஏ கிராஸ் பி முடிஞ்சு. அடுத்து வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஏ எடுத்து எழுதிக்கிறோம் 0,1. அடுத்து சி எடுத்து எழுதிக்கோங்க. சி வந்து என்ன நம்மளுக்கு 3,5. இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 0,3,
0, 5, 0, 3, 0, 5, அடுத்து 1, 3, 1, 5. இதை முடிச்சுக்கோங்க. A cross B கண்டுபிடிச்சாச்சு, A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போ A cross B இங்கே இருக்குது, A cross C இங்கே இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம எழுதணும். இப்போ 0, 2, 0, 3 இருக்குது காமனாக, 0, 3 இருக்குது. அடுத்து பாருங்கள் 0, 4, 0, 5, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எதுவுமே காமனாக இல்லை. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 1, 2 வராது, 1, 3 வேணால் வருது. ஸோ 1, 3 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆயிடுது இது. ஸோ இது வந்து LHS, இது RHS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் 0, 3, 1, 3. அதே மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2லையும் 0, 3, 1, 3 வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம எழுதிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS, hence verified. ஓகேங்களா? இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்டு பாருங்கள், A union B intersection C, sorry, A union B cross C is equal to A cross C union B cross C. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LHS சைடு எடுத்துக்கணும். A union B cross C. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A union B ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக ஏவோட செட்டு எடுத்து எழுதிக்கோங்க, பியோட செட்டு எடுத்து எழுதிக்கலாம். 2, 3, 4. ஏவோட செட்டு எழுதியாச்சு, பியோட செட்டு எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம A union B கண்டுபிடிக்கணும். A union B, A union Bனா என்னென்னா நம்ம சேர்த்து எழுத போகிறோம். இப்போது 0, 1, 2, 3, 4 எல்லா நம்பருமே ஒரு டைம் தான் ரிப்பீட் ஒரு டைம் தான் எடுக்கு. ஸோ 1 டைம் எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் A union B. இப்போ வந்து A union B cross C, அதுக்காக நம்ம வந்து C எடுத்து எழுதிப்போம். C is equal to 3, 5. இப்போ வந்து A union B cross C. இப்போ வந்து A union B பாருங்கள் 0, 1, 2, 3, 4. அதோட நம்ம இந்த 3, 5 ஆட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள் A union B cross C. இப்போ வந்து 0லேருந்து நம்ம 0, 1, 2, 3, 4 எல்லாத்துக்குமே எழுதணும். இப்போ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5. அடுத்து 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஓகேங்களா? இப்போ வந்து கிளியரா? இப்போ வந்து 0லேருந்து நம்மளுக்கு 0, 1, 2, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஏன்னா நம்மளுக்கு என்ன C என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 3, 5 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறோம். இதை வந்து LHSன்னு வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து RHS பாருங்கள். RHS என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? A cross C யூனியன் B cross C. சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஏவோட செட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஏவோட செட்டு 0, 1. அடுத்து சியோட செட் பாருங்கள் 3, 5. இப்போது A cross C நம்ம கண்டுபிடிக்கிறோம். A cross பாருங்கள் 0லேருந்து 0, 3, 0, 5. அடுத்து 1, 3, 1, 5. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஓகே.
அடுத்து பாருங்கள் B cross C. B cross Cங்கும்போது நம்ம வந்து Bயோட செட் எடுத்து எழுதணும். Bயோட செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 3 4. Cயோட செட் பாருங்கள் 3, 5. இப்போ வந்து B cross Cங்கும்போது பாருங்கள் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 2, 5, 3, 3, 3, 5. அடுத்து 4, 3, 4, 5. இது வரைக்கும் நம்மளுக்கு போகும். இப்போ வந்து A cross C நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, B cross Cயும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? யூனியன் கண்டுபிடிக்கணும். யூனியன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். யூனியன்னால என்ன, ரெண்டு எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0, 3, 0, 4 இருக்கான்னு பாருங்கள். இல்லை, 0, 5 இருக்குது. அடுத்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. 1, 3, 1, 5 இருக்குது. அடுத்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது பாருங்கள். 2, 3, 2, 5 இருக்குது. அடுத்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. 3, 3, 3, 5 இருக்குது. அடுத்து 4, 3, 4, 5 இருக்குது. ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து இதுதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது LHS RHS செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன் செக் பண்ணுங்கள். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்னென்னு எழுதணும்? ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. ஓகே, ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு நம்ம எழுதி முடிக்கணும். ஓகே.